வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் நாம பார்க்க இருக்கிறது ஆப்பிரிக்காவோட அழகான பறவையான கிரவுண்ட் கிரேன், அதாவது தமிழ்ல மாஹேம். இதோட அற்புதமான தோற்றம், வசீகரிக்கிற வாழ்வு முறை மற்றும் ஆப்பிரிக்காவோட சுற்றுச்சூழல்ல இவை ஏற்படுத்தின தாக்கம்னு இன்னைக்கு நிறைய அரிய பொக்கிஷமான தகவல்களை பார்க்க போறோம். இந்த பறவை உண்மையிலேயே ஆப்பிரிக்கா கண்டத்தோட பொக்கிஷம்ல ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த பறவையை பார்த்த உடனே நம்ம கவனத்தை ஈர்க்கிறது இந்த பறவையோட கொண்டைதாங்க. இந்த பறவை கொக்கு இனத்தை சேர்ந்தது. இதோட தனித்துவமான தோற்றம், முகத்தோட அம்சங்கள், குறிப்பாக இதோட தலையில் இருக்கிற தங்க நிற இறகுகளாலான கிரீடம், இவை எல்லாமே இந்த பறவையை தனித்துவப்படுத்துது. மாஹேம் பறவையுடைய பிரமிக்க வைக்கிற வண்ணங்கள் மற்றும் மாறுபட்ட இறகுகளோட கலவை இந்த பறவையை எளிதாக அடையாளம் காண ஏதுவாக இருக்கு. இந்த அற்புதமான பறவையை அலங்கரிக்கிற வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் இறகுகளை பற்றி முழுமையாக பார்ப்போம். இவற்றோட தலையில் பொன்னிற இறகுகளால் கிரீடம் போன்ற தோற்றமளிக்குது. மேலும் இவற்றோட முகம் வெள்ளை அல்லது கிரீம் நிறத்தில் சிவப்பு அல்லது நீல நிற திட்டுகளோடு இருக்கும். நெற்றியில் மிருதுவான கருப்பு நிற இறகுகளும் கழுத்து பகுதியில் சாம்பல் நிற இறகுகளும் இருக்கும். இது தவிர இவற்றோட பின்பகுதியிலையும் பக்கவாட்டு பகுதியிலையும் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறத்தில் இறகுகள் இருக்குது. இந்த பறவைகள் சஹாரா கீழமை ஆப்பிரிக்கா பகுதிகளில் மட்டுமே காணப்படுது. அதாவது சஹாராவுக்கு தெற்கே இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட பகுதி. இதை குறிப்பாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரே கிரவுண்ட் கிரேன், இன்னொன்று பிளாக் கிரவுண்ட் கிரேன். அதாவது இவற்றோட உடம்புல இருக்கிற இறகுகளோட அடிப்படையில் தான் இந்த வகைகளை பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இறகுகள் மற்றும் முகத்தில் இருக்கிற வண்ணங்களில் இருக்கிற சிறிய மாற்றங்களை வச்சு 4 வகையாக கூட பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்ட் கிரேன், இது பொதுவாக ஈரநிலம் மற்றும் புல்வெளி பகுதிகளில் காணப்படும். இவை கென்யா, டான்சானியா, உகாண்டா, சூடான், எத்தியோப்பியா, ருவாண்டா, புருண்டி, ஜாம்பியா, மாலவி மற்றும் மொசாம்பிக் நாடுகளில் காணப்படுது. இது IUCN, அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தோட பட்டியலின்படி அழிந்து வரும் இனமாக, அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்ட் கிரேன் பொதுவாக தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் காணப்படுது. பொதுவாக அண்டைய நாடுகளான லெசத்தோ, ஸ்வாசிலேண்ட் போன்ற நாடுகள்லையும் அதிகமாக பார்க்கலாம். இதுவும் IUCN பட்டியலில் அழிந்து வரும் இனமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளாக் கிரவுண்ட் கிரேன் மேற்கு ஆப்பிரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுது. இது பலவிதமான சதுப்பு நிலம் மற்றும் புல்வெளி சூழல்களில், பெரும்பாலும் நீர் மற்றும் தாவரங்கள் நிறைந்த பகுதிகளிலேயே காணப்படுது. நைஜீரியா, கேமரூன், கானா, காங்கோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சட், ஈக்வட்டோரியல் கினியா, பர்கினா ஃபாசோ, பெனின், டோகோ மற்றும் செனிகல் போன்ற நாடுகளில் காணப்படுது. IUCN பட்டியலில் இது பாதிக்கப்படக்கூடிய, அதாவது வல்னரபிள் ஸ்பீசிஸாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சூடான் பிளாக் கிரவுண்ட் கிரேன் சூடான் மற்றும் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அண்டைய நாடுகளான சட் மற்றும் எத்தியோப்பியாவில் சில பகுதிகளில் காணப்படுது. இது ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், ஆற்றங்கரைகள் மற்றும் ஏரிகளில் காணப்படுது. இதுவும் IUCN பட்டியலில் வல்னரபிள் ஸ்பீசிஸாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கொக்குகளோட பொன்னிற இறகுகள் வெறுமன அழகுக்கு மட்டும் இல்லைங்க. இவற்றுக்குள்ள தகவல் தொடர்பு மற்றும் இனச்சேர்க்கை சடங்குகள்லையும் இது முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு ஆண் மாஹேம் ஒரு துணையை ஈர்க்க விரும்பினா நடனமாடி தன் கிரீடத்தை பெருமையோடு உயர்த்தி இந்த இறகுகளை அசைத்து காட்சிப்படுத்தும். இந்த நடனத்தை பார்க்கறதே ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. அதே போல ஒரு ஆண் மற்றும் பெண் பறவைகள் ஒன்றிணைந்து ஒத்திசைக்கப்பட்ட அசைவுகளால் ஆடுறதும் ஒரு அழகான காட்சிங்க.
மொத்தத்தில் இந்த அழகான கொண்டை இவற்றோட வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்குதுங்க. கவர்ச்சிகரமான சமூக வாழ்க்கையை கொண்ட இந்த கொக்குகள் பல்வேறு தாவர பொருட்கள், விதைகள், தானியங்கள், பூச்சிகள், சிறிய மீன்கள் மற்றும் சிறிய விலங்குகளை உண்ணது. அவற்றோட நீண்ட மெல்லிய கால்கள் நீர் தேங்கிய இடங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் உணவை தேடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. பெரும்பாலும் நீர் உள்ள பகுதிகளையே இவை விரும்பினாலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பொருத்தமான இடத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் சதுப்பு நிலங்கள், காடுகள் மற்றும் வயல்வெளிகளை கூட இவை வாழ்விடங்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. இது போன்ற சமயங்களில் அவை அரிசி அல்லது சோளம் போன்ற பயிர்களை கூட உண்ணுது. இந்த பறவைகள் தங்கள் நேரத்தை பெரும்பாலும் உணவு தேடவும் துணையை ஈர்க்க நடனமாடவுமே செலவிடுது. ஆனால் தேவைப்படும் போது இந்த பறவைகள் நல்லாவே பறக்குங்க. இதோட அகலமான ரெக்கைகளும் நீண்ட கால்களும் இதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கொக்குகள் பொதுவாக 2 to 3 முட்டைகளை இடும். முட்டைகளை பொதுவாக புல் அல்லது நாணல்களில் ஆன கூட்டிலேயே இடுது. இந்த கூட்டை பெரும்பாலும் தண்ணீருக்கு பக்கத்திலேயே உயரமான தாவரங்கள் இருக்கிற இடத்துல கட்டுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் மாறி மாறி தன்னோட முட்டைகளை அடைகாக்குது. பொதுவாக 30 to 35 நாட்களுக்கு பிறகு குஞ்சுகள் வெளிவருது. மாஹேம் பறவைகள் தன்னோட குஞ்சுகளை 3 to 4 மாதத்துக்கு ரொம்பவே கண்ணும் கருத்துமா பார்த்துக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் பிற விலங்குகள் மற்றும் பறவைகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது, உணவு தேடுறது மற்றும் வாழ்வுக்கு தேவையான பல பாடங்களை குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. பொதுவாக 6 மாதத்துக்கு அப்புறம் குஞ்சுகள் தானாகவே தன்னோட உணவை தேடி எடுக்கவும் தனியாக இயங்கவும் கற்றுக்குதுங்க. இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவோட பொக்கிஷம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஆப்பிரிக்கா சுற்றுச்சூழல் அமைப்புகளோட சமநிலையை பராமரிக்கிறதுல இந்த கொக்குகளுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. விதை பரவல்லையும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுலையும் இந்த பறவைகளோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இது தவிர பெரும்பாலும் ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் புல்வெளிகளில் உணவை தேடும்போது மண்ணை கிளறி கிளறி விடுறதுனால மண்ணை காற்றோட்டத்தோடையும் ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் வச்சிருக்குங்க. இவற்றை ஆங்கிலத்தில் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட் கிரேன் பறவைகளை வச்சே ஒரு இடத்தோட சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இவற்றோட எண்ணிக்கை குறைஞ்சா அங்கே மாசு, நீர் பற்றாக்குறை அல்லது வாழ்விட சீரழிவு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா அர்த்தம். உணவு சங்கிலியில் ஒரு பகுதியாகவும் இந்த பறவைகள் மிகவும் நிலையான மற்றும் சமநிலையான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ரொம்பவே பங்களிக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆப்பிரிக்காவோட ஈரநிலங்கள் மற்றும் புல்வெளிகளுடைய சுற்றுச்சூழலுக்கு இவை ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கிற விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா சாம்பல் நிற மாஹேம், அதாவது கிரே கிரவுண்ட் கிரேன்ஸுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே 35,000க்கும் குறைவு. அதில் சவுத் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்ட் கிரேன்ஸு வெறும் 3000 இருந்து 4000க்குள்ளே தான் இருக்குது. துரிதமாக செயல்பட்டு நம்ம இதை பாதுகாக்கலைன்னா இந்த கம்பீரமான பறவை வெறும் படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் மட்டும்தாங்க இருக்கும். நைஜீரியா மற்றும் உகாண்டா நாட்டோட தேசிய பறவை இந்த கிரவுண்ட் கிரேன் தாங்க. இவ்வளவு ஏன், உகாண்டா நாட்டோடைய தேசிய கொடியில் கூட இந்த பறவையை பார்க்கலாம். உகாண்டா, நைஜீரியா, காம்பியா, செனிகல், மாலி, டான்சானியா, ஜாம்பியா, லெசத்தோ, மால்தீவ்ஸ், ரொமேனியா, பல்கேரியா, கம்போடியா, கேம்ரூன், ருவாண்டா, ரஷ்யா மற்றும் இன்னும் பல நாடுகள் இந்த பறவைகளுக்கு தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் இந்த அரிய வகை பறவையை பற்றி நிறைய புது தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் வனமும் வானமும் பகுதியில் வேற ஒரு உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன்.